தரணி காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் சாரி கட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு காலையில் 6 மணிக்கே சாரி கட்டி விடுங்கக்கான்னு வந்துட்டா. நான் எனக்கே ஏனா தானே தான் கட்டிவே பட்டேன். அவளுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு கட்டி விட்டுருந்தேன். அவளும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டுறல, அதனால சூச்சு பிளாக்கே அவள் பின்னாடியே தெரிஞ்சிச்சு. என்ன ஆச்சு அக்காவுக்கு அப்படின்னு நினச்சிருக்குங்க போல. பட் அவளுக்கு சாரி ரொம்பவே அழகா இருந்தது. தரணினா யாருன்னு கேட்பீங்க, அவள் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு தான். அங்கிட்ட அவளுக்கு சாரி கட்டிட்டு இங்கிட்டு நான் சாப்பாடு வச்சிட்டேன்னா நைட்டு வச்சிருந்த புளிக்குழம்பு இருந்தது, அதை லைட்டாக ஹீட் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டை பூசணிக்காய் தான். ஏன்னா நேற்று பாதி செஞ்சுட்டு கொஞ்சம் இருக்கு, நம்ம நாளைக்கு ஊருக்கு போகிறோம், பாதி வச்சு என்ன பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செல்வா நைட்டு வந்து சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கானா, எனக்கு கொஞ்சம் தாண்டி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்புறம் என்ன சிக்கிட்டான் கைப்புள்ள, இன்னைக்கு உனக்கு அதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து பூசணிக்காய் எப்படி செய்யறது அப்படின்னு ரெசிபி சொல்லியிருந்தீங்க. பட் வந்து நேற்று மாதிரியே இன்னைக்கு செய்யணும்ல, கைப்பக்குவம் மாறக்கூடாதுல அப்படின்னு அதே மாதிரி செஞ்சாச்சு. எனக்கு நேற்று தான் நல்லா செஞ்ச மாதிரி இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. பட் செல்வா தான் ஓ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, அமிர்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் மாசிலாமணி, யஷ்விதா, பெஸ்டின் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.